இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. என்டையர் டீமுக்கும் நான் வந்து ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்காங்க, 5 பாட்டு. டான்ஸ் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க முதல் படம் இந்த ஜான்விக்கு வந்து கதாநாயகி. ஆனால் முதல் படத்திலே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா விஜயசாந்தி லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த விஜய சந்தியா வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் வந்து சங்கர் செல்வராஜ் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் இந்த டீமை வந்து ஏற்பாடு பண்ணி அந்த சங்கர் செல்வராஜோட டீமை அவரையும் கேட்ட மாதிரி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட வருத்தத்தோட பாராட்டு தெரிவிக்கிறேன்னா, இந்த டைரக்டரும் ப்ரொடியூசருமான கலா அல்லூரி மேடம் என் கூட 26 நாள் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன். அவங்க இப்போ இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டது எனக்கு மனசு அவங்கள நான் அஞ்சலி செலுத்துக்கிறேன். மறைந்த அல்லூரி மேனுடைய பாராட்டு எப்பயுமே இந்த உலகத்தில் இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்க்குற எல்லாருமே அவங்கள நினச்சி பார்ப்பாங்க. அவங்க ஒரு தைரியமான பெண். ஆனால் அவங்க உடைய பார்த்தீங்கன்னா ஆண் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுருப்பாங்க. ஸோ எனவே அனைத்து பெண்களும் அப்பா அம்மாவோட குடும்பத்தோட கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து இந்த படத்தை பார்த்து தைரியமும் விவசாயத்தையும் ஆர்மியை பற்றியும் இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு நம்ம வந்து எல்லாருமே உறுதுணையாக இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த படம் ஒரு முன்னுதாரணம் இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. அதாவது படத்தினுடைய டைட்டில் வந்து பரிசுன்னு இருக்கு. இந்த பரிசு என்னன்னா, அப்பாவுடைய கனவை நிறைவேற்றி அந்த அம்மா வந்து அந்த பெண் வந்து தைரியமாகவும் நல்ல ஒரு இதுவாகவும் அவங்க வராங்க. அதுதான் அந்த அவங்க அந்த கடைசியாக அவங்க வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யறன்றதா பரிசா அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க பண்ண சாதனையை படத்தில் பார்த்தா தான் தெரியும். அனைவரும் படத்தை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பரிசா கிடைக்கின்றது இதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.